செயல் வீரர் கூட்டத்தில் திருவள்ளூர் மத்திய மாவட்டம் பூர்ணவல்லி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இந்த கூட்டத்தில் தொகுதிக்குட்பட்ட மாநில பொறுப்பாளர்கள், மாவட்ட, ஒன்றிய, நகர, வட்ட, கிளை பொறுப்பாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்புற்றிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் அடுத்த கூட்டம் தேர்தல் முகவர்கள் கூட்டம் சீக்கிரமாக நடைபெற வேண்டும் என்றும், வருகின்ற 26 தேர்தலுக்குள் இந்த தேர்தல் முகவர்களை ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் நாம் கூட்டம் நடத்தி கிட்டத்தட்ட ஒரு 50 இடங்களிலே நாம் தயாராக தேர்தல் முகவர்களை வைத்திருப்போம் என்று நம்முடைய மாநில நிர்வாகிகளோடு கலந்து ஆலோசித்திருக்கின்றோம். அதே போல வருகின்ற 5ஆம் தேதி இந்த நாட்டினுடைய பிரதமர் இலங்கைக்கு செல்ல இருக்கின்ற அந்த சூழலை, மீனவர்களுடைய பிரச்சனை பற்றியும் கச்சத்தீவு பற்றியும் அவர்கள் பேச வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் தீர்மானமாக எடுத்திருக்கின்றோம். இங்க நம்முடைய ஊடகத்தார்கள் கேட்டார்கள், மும்மொழி கொள்கையில உங்களுடைய கருத்து என்ன என்று. தமிழகத்தை பொறுத்தவரையில் அது எந்த கட்சியாக இருந்தாலும் மும்மொழி கொள்கையை எதிர்ப்பவர்களாகத்தான் இருப்பார்கள். ஆகவே புரட்சி பாரதத்தினுடைய நிலையும் இங்கே 2 மொழி கொள்கைதான், மும்மொழி கொள்கையை எதிர்த்து தான் நிற்போம் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் இங்க கூட்டணியை பற்றி பேசுகிறார்கள். கண்டிப்பாக இன்னும் 10 மாத காலம் இருக்கின்றது தேர்தல். இந்த 10 மாத காலத்திலே இன்றைக்கு ஒரு சட்டமன்ற தொகுதியில மட்டும் நாங்கள் செயல் வீரர் கூட்டம் நடத்தி இருக்கின்றோம். ஆனால் இந்த வருடம் கடைசியாக ஒட்டுமொத்த கட்சியினுடைய பொதுக்குழுவை கூட்டி அந்த கூட்டத்திலே தான் நாங்கள் தீர்மானம் எடுப்போம். எதிர்காலத்திலே நாம் யாரோடு சேர்ந்து தேர்தலை சந்திப்போம் என்கின்ற ஒரு அறிவிப்பை அன்றைக்கு தான் நாங்கள் வெளிப்படுத்துவோம் அல்லது தெரியப்படுத்துவோம். எதுவாக இருந்தாலும் நேரம் இருக்கின்றது. அப்போதான் எங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் வெளியே வரும். 10 தான் கேட்போம். விரல் கேத்த வீக்கன்றாங்க இல்லையா, அது போல எங்க தகுதிக்கு என்னவோ கண்டிப்பா கேட்போம். 5 தொகுதிக்கு கம்மி இல்லாம கேட்போம். கண்டிப்பா நாங்க போன முறை கூட தான் கேட்டோம். எங்க கோரிக்கையில அது இருந்தது. நாங்க கொடுத்த லெட்டர்லயும் பூந்தமல்லியும் இருந்தது. பூந்தமல்லிக்கு அவங்க கூட்டணிக்கு ஒதுக்கிட்டாங்க, எங்களுக்கு வேற இடத்துல கொடுத்தாங்க. சரின்னு வாங்கிக்கணும், அவ்வளவுதான். கண்டிப்பா கேட்போம். இன்னும் கோரிக்கை வைக்கல, இனிமேல வைப்போம். ஏன்னாக்க 10 தொகுதி இருக்குது திருவள்ளூர் மாவட்டத்துல. சொன்ன மாதிரி 2ஆ பிரிக்கலாம். தொகுதி மறுசீரமைப்பு தான் நாங்க இதுல தீர்மானமே எடுத்துக்கிறோமே. இன்னும் 25 வருஷத்துக்கு மத்திய அரசு தள்ளி போடணும். இப்ப அதை பத்தி பேச வேண்டான்னு நாங்க பாஜக கூட கூட்டணி இல்ல, அதிமுக தான் பாஜக கூட கூட்டணி போனால் பார்த்துட்டு வந்துக்கிறாங்க. அது கூட்டணின்னு சொல்லல.
பரஸ்பரம் அவங்க பார்த்து பேசியிருக்கிறாங்க. எதுக்கு பார்த்தாங்க அப்படின்றத பத்திரிகையாளர்கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த கூட்டணின்றதுல எதுவும் சொல்லல. அதனால அவங்களே சொல்லாதப்ப நம்ம எப்படி சொல்ல முடியும்? சோசகமா பத்திரிகையாளர்கள் நினைக்கலாம். ஆனா இப்ப எடப்பாடியார் பார்த்துட்டு வந்தாருனாக்கா அவரு சொன்னாரா? அவரே சொல்லாம நாங்க எப்படி சொல்ல முடியும்? அதாவது அவங்களுக்கு அந்த எண்ணம் இருக்கலாம். வந்து பார்த்ததுனால இவங்களை வச்சு நம்ம கூட்டணி அமைச்சுக்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கலாம். ஆனா அது எடப்பாடியார் சொல்லல. அவரு சொன்னார்னா அதுக்கப்புறம் எங்க கருத்துக்களுங்க அப்புறம் நாங்க சொல்றோம். ஆமா இல்ல, அது ஒண்ணும் தப்பு ஒண்ணு இல்லையே. மக்கள் சுதந்திரமா நடமாட முடியல, பெண்கள் நடமாட முடியல, நடமாடுறதுக்கு பயப்படுறாங்க. எந்த நேரத்துல வந்து கொள்ளடி போனோம், எந்த நேரத்துல வந்து செயினா இருக்கிறது பதில் கழுத்து அறுத்தான என்ன பண்ணுது, உயிர் போகும் இல்லையா பெண்கள். அதனால தமிழ்நாடு அரசு எடுத்த நடவடிக்கை சரிதான். எதுவா இருந்தாலும் இப்ப நாங்க சொல்றதுக்கான வாய்ப்பு இல்லை. இல்ல, அது வந்து கண்டிக்கத்தக்கதுதான். யாராக இருந்தாலும் இது போன்ற ஒரு சமூக ஆர்வலர்கள் ஒரு கருத்தை வெளியில சொல்றாங்கன்னா அது ஆளுங்கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சியா இருந்தாலும் ஒருத்தருக்கு சாதகமா இருக்கலாம், பாதகமா இருக்கலாம். இதுக்காக போய் ஒரு தனி மனிதனை போய் மிரட்டுறதோ அவங்கள வந்து அட்டாக் பண்றதோ அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. இது ஒரு உதாரணமா ஆயிடக்கூடாது. அதனால தமிழ்நாடு அரசு கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும். அது முழுக்க சட்ட விரோதமானது, முழுக்க தப்பு. அது யாரெல்லாம் இதுல ஈடுபட்டாங்களோ அத்தனை பேர் மேலேயும் தயவு தாட்சணமின்றி அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாங்க இரங்கல் தான் தெரிவிக்க முடியும். அவர் இருந்ததுக்கு எங்களுடைய அனுதாபம் தெரிவிக்கிறோம், அவ்வளவுதான்.